மக்கள் எழுச்சி களம். 2000 ஆண்டுகளுக்கு மேலாய் வர்ணாசிரமமும் சனாதனமும் அதிகாரத்திற்கென சில சமூகங்கள், அடிமைத்தனத்திற்கென பல சமூகங்கள் என மக்களை பிரித்தது. உழைக்கும் எம் மக்களுக்கு கல்வி இல்லை, அரசு பணி இல்லை என அதிகாரத்தை பறித்து எம் மக்களை அடிமையாக்கியது. இது மாபெரும் அநீதி. கல்வியும் வேலையும் அதிகாரமும் அனைவருக்கும் சமமாய் பங்கிடப்பட வேண்டும் என எரிமலையாய் வெடித்து கிளம்பியது சமூக நீதி படை. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் என சமூக நீதி தலைவர்களால் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டது. கல்வியும் வேலைவாய்ப்பும் பரவலாக்கப்பட்டது. ஆனால் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இன்று வரை ஒரு சில சமூகங்களே அதிகாரத்தை தம்வயப்படுத்திக் கொண்டுள்ளன. 30 லட்சத்துக்கு மேற்பட்ட குறும்பக்கவுண்ட சமூகத்தின் பெரும்பகுதியினர் திமுகவுக்கே வாக்களித்து வருகின்றனர். இதோ புகைப்படமாய் நிற்கும் மாவீரன் ராமசாமி, திமுக தலைவர் கலைஞர் ஈழப் போராட்டத்திற்காக அறைகூவல் விடுத்து கைதான நிலையில் ஈழத்தமிழரை பாதுகாத்திடு, கலைஞர் வாழ்க, திமுக வாழ்க என வீர முழக்கமிட்டு தன் தேக்கு மர தேகத்திலே மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்கிரையாக்கி கடந்த 17/11/1987 அன்று வீர மரணம் அடைந்தான் குறும்பக்கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த ராமசாமி. இப்படி திமுகவின் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்ட இந்த சமூகத்தில் ஒருவருக்கு கூட சட்டமன்ற வேட்பாளராக நிற்பதற்கு வாய்ப்பு அளிக்கவில்லை திமுக. 2021 ஆண்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களிடம் குறும்பக்கவுண்டர் சமூகத்திற்கு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் வேட்பாளராக நிற்பதற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும், ஆட்டு நல வாரியம் அமைத்து தலைமை பொறுப்பை அச்சமூகத்தின் மக்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்த போது ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொண்டதால் மக்கள் சமூக நீதி பேரவை சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் கடுமையாக களப்பணியாற்றியது. திமுகவும் வென்று அரியணையில் அமர்ந்தது. ஆனால் உறுதியளித்தவாறு அச்சமூக மக்களுக்கு வேட்பாளராக எவ்வித வாய்ப்பும் வழங்கவில்லை. இது அச்சமூக மக்களிடையே பெரும் ஏமாற்றத்தையும் வேதனையையும் அளித்துள்ளது. இது தொடர்பாக கடந்த 8/3/2026 அன்று கோவையில் மக்கள் சமூக நீதி பேரவையினரும் சமூக அநீதிக்குள்ளான குறும்பக்கவுண்டர் சமூக முக்கிய பிரமுகர்களும் தமிழகத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சிங்காநல்லூர், சூலூர், தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு, கவுண்டம்பாளையம், கோவை தெற்கு, மேட்டுப்பாளையம், மணச்சநல்லூர், முசிறி, துறையூர், லால்குடி, பெரம்பலூர், வேப்பனங்கல்லி, தளி, கம்பம், ஆண்டிபட்டி, போடிநாயக்கனூர், பாலக்கோடு, ஜோலார்பேட்டை, தண்டாரம்பட்டு ஆகிய 20 சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவை தோற்கடித்து திமுக தலைமைக்கு குறும்பக்கவுண்டர் சமூகத்தின் வலிமையை நிரூபிப்போம் என மக்கள் சமூக நீதி பேரவை மற்றும் சமூக முக்கிய பிரமுகர்கள், ஊர்கவுண்டர்கள் சபதமேற்றார்கள். அரசியல் அதிகாரம், அதிகார பிரதித்துவம் கெஞ்சி கூத்தாடினால் கிட்டாது. நமக்கான உரிமைகளும் அதிகாரங்களும் நமக்கு பிறர் போடும் பிச்சை அல்ல, அது நமது பிறப்புரிமை. நாமே போராடி எடுத்துக்கொள்வதுதான் சரி. வலியவை வாழ்வதும் அல்லவை அழிவதும் தானே உலக நியதி. இதோ தன் சமூகத்திற்கான அதிகாரத்தை வெல்வதற்காக போர் முரசு கொட்டி கிளம்பிவிட்டது சமூக நீதி படை.